ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத என் அன்பு தேவன் இன்றும் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றும் உங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையே கண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தமது கிருபையும் இரக்கத்தையும் தந்தருள்வாராக. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். What is God's will? God's will and God's desire, எல்லாரும், all the people, every human being ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இந்த 2 காரியம்தான் காட்ஸ் வில். நாம் நினைப்பது போல காட்ஸ் வில் ஏதோ நம் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், திருமண காரியங்கள், பிள்ளை குழந்தை பாக்கியம், இந்த வேலை, அந்த வீடு, இவையெல்லாம் காட்ஸ் வில் என்று நினைக்கிறோம். இவையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபைகள். ஆனால் வாட் இஸ் காட்ஸ் வில்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றது 2 தான் அவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமுமாய் இருக்கிறது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் முதல் வசனத்திலே அது பதில் இருக்கிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். So worship and prayer, இது 2 உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களும் நீங்கள் பண்ணும் பொழுது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கு. டிசைர் good things. நீங்கள் கடவுளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது எது என்றால் ஜெபிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும். இப்படி செய்தால் என் தேவனுடைய சித்தம் உங்களில் நிறைவேற ஆரம்பிக்கும். முதலாவது உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, 2வது உங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை தெய்வன் தருவார். இது 2 ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால், the salvation and the knowledge or wisdom, whatever it is, அறிவு நமக்கு வந்து விடுவோமானால், அதுவும் சத்தியத்தை அறிகிற அறிவு, உலகத்தை அறிகிற அறிவு அல்ல, மனிதனை அறிகிற அறிவு அல்ல, சத்தியத்தை, சத்தியமாகி இயேசுவை, நானே சத்தியம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவை அறிகிற அறிவை அடையும்படி செய்வார். இயேசுவை புரிந்து கொள்ளவும், இயேசுவை நீங்கள் இயேசுவை போலவே மாற்றப்படுவதாகவும், இயேசுவை சுபாவங்கள் உங்களுக்குள்ள வருமளவும் அவர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சித்தமுள்ளவராயிருக்கிறார். என் அன்பான சகோதரனை சகோதரி, இந்த கால வேளையில அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய அறிவையும் பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஜெபிப்போமா, தேடுவோமா? இந்த கால வேளையில் வந்து பாருங்கள். ஜெபங்களும் ஸ்தோத்திரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் 2ஆம் வசனம் சொல்லுவது போல பக்தியோடு அவரை தேடி நல்ல ஒழுக்கத்தோடு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை மட்டுமல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை, அவரையே நாம் அறிந்து கொள்ள இயேசு நமக்கு உதவி செய்வார். நாளில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களின்படி உங்களுக்கு நிம்மதியும் சமாதானத்தை கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நல்ல ஒரு ரட்சிப்பு, நல்ல ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த ரட்சிப்பு பாவத்திலிருந்து மட்டுமல்ல, எல்லா இக்கட்டிலிருந்து ரட்சிப்பு, சகல பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.